நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். என்னோட ஒவ்வொரு நாலு வேலையும் நான் ரசித்து செய்வேன். எனக்கு சோம்பேறித்தனமே கிடையாது. என் ஒவ்வொரு நாளும் எனக்கு பிடிச்ச மாதிரி, எனக்கு பிடிச்ச வேலையை நான் ஆக்டிவாகவும் கரெக்டான டயத்துலையும் செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கான வீடியோ இது கிடையாதுங்க. அதனால் டோன்ட் see this வீடியோ. இந்த வீடியோ யாருக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துக்கிட்டு டெய்லி பார்த்த வேலையை திரும்ப திரும்ப மாற்றி மாற்றி பார்க்க வேண்டி இருக்குது. அதை பார்த்து பார்த்து சலிச்சு போச்சு, சோம்பேறி ஆகி இப்போ எந்த வேலையும் செய்ய பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கான வீடியோ தான். இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே நீங்களும் சோம்பேறியாகவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் ஷுவரிட்டி கொடுக்குறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். இன்றைக்கி நான் சண்டே சமையல் சமைச்சிக்கிட்டே தான் உங்கள் கூட நான் பேச போகிறேன். இன்றைக்கி சண்டே நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணி, அது கூட முட்டை வச்சுருக்கிறேன். கூடவே பெப்பர் சிக்கனும் பண்ணியிருக்கிறேன். தொட்டுக்கிறதுக்கு ரைத்தாவும் பண்ணியாச்சுங்க. இந்த சமையலை பண்ணிக்கிட்டே நம்ம சோம்பேறித்தனத்தை எப்படிலாம் நம்ம வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது ஏன் சோம்பேறித்தனத்தை வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தானே கேட்குறீங்க? ஆமாங்க. டெய்லி நம்ம ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறோம். அந்த வேலையை ஒரு நாள் நம்ம ரசித்து பார்ப்போம், 2 நாள் ஓகே அப்படின்னு சொல்லி பார்ப்போம், 3ஆவது நாள் சரி ஓகே பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு பார்ப்போம், 4ஆவது நாள் வேறு வேலை இல்லை, இதே தான் திரும்ப திரும்ப பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாமல் சலிப்புத்தனம் வந்துடும். அப்படி நமக்கு சலிப்புத்தனம் வந்ததுனால தான் நம்ம சோம்பேறியாகவே ஆகிறோம். இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. இதுதான் உண்மை. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க முக்கியமாக ரொம்ப சோம்பேறியாக இருக்கிறவங்க இந்த வீடியோ கண்டிப்பாக அவாய்ட் பண்ணாதீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. பின்னாடி நிறைய பாயிண்ட்ஸ்லாம் சொல்ல போகிறேன். என்னோட லைஃப் ரிலேட்டடாக நான் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த சோம்பேறித்தனத்துக்கு முக்கியமாக 2 காரணம் தான். ஃபஸ்ட்டு ஒன்று எந்த வேலையும் இல்லாமல் இருக்கிறது. 2வது அதிகப்படியான வேலை இருக்கிறது. அது என்ன, ஃபஸ்ட்டு சொன்னதுக்கும் 2வது சொன்னதுக்கும் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு தானே பார்க்குறீங்க? ஆமாங்க. 2வது சொன்னது என்னது? அதிக வேலை. அதாவது திரும்ப திரும்ப நம்ம பார்த்த வேலையே ரொட்டீனாக அடுத்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பித்த உடனே நமக்கே தெரியாமல் சலிப்பாகி போயிடுது. அது அதிக வேலையை நம்மளே எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு நாள் என்ன இப்போ செய்கிறது அப்போ செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை நாட்கள் தள்ளி போடுறது. சரி அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நமக்கு அதிகப்படியான வேலையை நமக்கு தோணுது. இதே இது பார்த்திங்கன்னா, வேலைக்கு போகிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வீட்டு வேலையும் முடிச்சுட்டு, ஆஃபீஸ் ஒர்க்கையும் முடிச்சுட்டு, குழந்தைங்களையும் பார்த்துட்டு பார்க்குறதுக்கே பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்க. அதே இது வீட்டில் இருக்க வேலையவே நம்ம வெறுப்பாக பார்த்து சோம்பேறியாகி நம்ம லைஃபையே ஏதோ வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லி இருந்துகிட்ருக்கோம் இல்லையா? சப்போஸ் இப்போது நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க, நான்லாம் சோம்பேறி கிடையாதுப்பா அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்கன்னா, ஒரு நிமிஷம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோ அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு நேராக அவங்களோட கிச்சனுக்கு போயிட்டு அங்கே உங்களோட சிங்க்கில் எந்த பாத்திரமும் இல்லை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நீங்கள் ஒரு பர்ஃபெக்ட் அப்படின்னு அர்த்தங்க. 2வது, உங்கள் சேரில் நீங்கள் துணியை மடித்து பர்ஃபெக்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சோம்பேறித்தனமே இல்லைங்க, நீங்களாம் சூப்பர் பர்ஃபெக்ட், உங்களுக்கு இந்த வீடியோவே தேவைப்படாது அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 விஷயமும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோவை வாட்ச் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நான் இந்த 2 விஷயத்தையும் ரொம்ப அதிகமாக செஞ்சுருக்கிறேன். ஆனால் இப்போது நான் சொல்லுவேன் ஷுவரிட்டியாக, என்னோடய கிச்சன், என்னோடய சேரில் எந்த ஒரு பொருளுமே இருக்காது, அவ்வளோ நீட்டாக நான் மாறி இருக்கிறேன் அப்படிங்கிறத இதில் நான் சேஞ்ச் பண்ண விஷயத்த ஒரு 5 பாயிண்ட்டாக நான் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படுத்துக்கிட்டு டிவி பார்க்குறது, மொபைல் பார்க்குறது, இதை அவாய்ட் பண்ணணும். இப்போ நம்ம நார்மலாக உட்காந்துட்டு பார்க்குறதுக்கும் படுத்துக்கிட்டு பார்க்குறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ நம்ம உட்காந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 5 நிமிஷம் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அதிகபட்சமாக ஆகும். சரி ஓகே வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். இதே இது நம்ம நல்லா சொகுசாக படுத்துக்கிட்டு மொபைல் பார்த்துக்கிட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் மொபைல் பார்த்துட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு அப்புறமா நம்ம வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 5 நிமிஷங்கிறது 50 நிமிஷம் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். வீட்டில் இருக்க வேலையெல்லாம் அப்படியே போட்டுட்டு அப்படியே நம்ம மொபைல்லே மூழ்கி போயிடுவோம். அதனால தான் நான் என்ன சொல்வேன், படுத்துக்கிட்டு மொபைல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சோம்பேறித்தனம் அதிகமாக நம்மளை டோட்டலாக சோலி முடிச்சு விட்ரும். ஸோ நம்ம இந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணணும். முக்கியமாக நமக்கு ரெஸ்ட் டைமே இருக்காதா, நம்ம மொபைலே பார்க்கக்கூடாதா அப்படின்னு நான் சொல்ல வரல. மொபைல் பார்க்கலாம். நான் அதை எப்படி மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் ஃபுல் டைம் மொபைல் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். மொபைல் பார்ப்பேன். நான்
சமைக்கும்போது, பாத்திரம் கழுவும் போதெல்லாம் மொபைல் பார்ப்பேன். ஏதாவது ஒரு ஸ்டாண்டில் வந்து மொபைலை மாட்டி வச்சுட்டு அதில் ஏதாவது ஒரு நமக்கு பிடிச்ச வீடியோ இல்லது மோஸ்ட்லி வந்து 90s கிட்ஸ் சாங் மெலோடி சாங்ஸை போட்டு விட்டுக்கிட்டே சத்தமாக கேட்டுக்கிட்டே வந்து பாத்திரம் கழுவுது, சமைச்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வேலையை பார்ப்பேன். இதே இது நம்ம படுத்துக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டைம் வேஸ்ட்டு. நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்தை நம்ம பார்த்துக்கிட்டேவும் நம்ம வேலையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் நடந்துக்கிட்டே தான் நான் வந்து மொபைல் பார்த்துட்டு இருக்கேன். ஓகேவா? அதுக்காண்டி இந்த இப்போ உள்ள காலத்தில் நான் ஃபோனே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பொய்யே சொல்ல மாட்டேன். நானும் உங்களை மாதிரி தான் நல்லா ஃபோன் பார்ப்பேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து படுத்துக்கிட்டே ஃபோன் பார்த்துட்டு அந்த டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வேலை பார்க்குறதுக்கு அறக்க பறக்க ஓடிக்கிட்டு எந்த வேலையும் செய்யாமல் இருந்துகிட்ருப்பேன். அதை நம்ம மாற்றிக்கிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து ஆக்டிவாக ஆகணும் அப்படின்னு சொன்னால் படுத்துக்கிட்டு மொபைல் பார்க்குறத அவாய்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைண்டுக்குள்ளே ஒரு மேப் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். அதுக்காக பென்சில் பேனா எடுத்துகிட்டு மேப் வரைஞ்சி நம்ம வந்து வேலை பார்க்கணுமா, இது என்னடா கதையாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. நான் அந்த மாதிரி மேப் சொல்லலைங்க. இப்போ காலையில் எந்திரிச்ச உடனே பசங்களுக்கு வந்து என்ன சமைச்சு கொடுக்கணும், ஏது சமைச்சு கொடுக்கணும், அவங்கள ஸ்கூலுக்கு கரெக்டான டைமுக்கு வந்து வேனில் அனுப்பி விடணும். அப்புறம் அவங்கள அனுப்பி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்த உடனே இந்த வேலையை நம்ம ஃபஸ்ட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு மேப் பண்ணணும். இப்போ நான் என்னோடய மேப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி முடித்த உடனே வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வந்த உடனே எல்லா ரூம்லேயும் போய் செக் பண்ணுவேன். அங்கங்கே டம்ளரு, கிளாஸு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாத்திரங்களாக இருக்கும். அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம கிச்சனோட சிங்கில் வந்து போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணுவேன், கையோட இருக்கிற பெட்ஷீட் எல்லாம் மடித்து வைக்கிறது. பெட்ஷீட் எல்லாம் நல்லா உதறி மடித்து வடித்த உடனே அடுத்து நம்ம வீடெல்லாம் தூத்து க்ளீன் பண்ணிடுவேன். வீடு தூத்து க்ளீன் பண்ணி முடித்த உடனே அந்த கையோட மாப்பு போட்டுருவேன். அது ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். வீடு தூக்குறதுக்கு வேணால் ஒரு 10 நிமிஷம் எனக்கு டைம் எடுக்கும். ஆனால் மாப்பு போடுறது ரொம்ப ஈஸி. டக்குன்னு மாப்பு போட்டுருவேன். வீடு கிளியர் ஆயிரும். வீடு க்ளீன் ஆன உடனே என்ன ஆகும், நம்ம அந்த வீடு காயறதுக்காக கொஞ்சம் ஸ்பேசஸ் கொடுக்க வேண்டியிருக்கும்ல. அந்த டைமில் கிச்சனில் நின்று கிச்சனில் நான் ஆல்ரெடி கொண்டு வச்ச பாத்திரம் இருக்குல்ல, அந்த பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணி போடுவேன். இதுதான் வந்து மைண்டு மேப்புங்கிறது. நம்ம அடுத்தடுத்து என்ன வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட்லேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு அது நம்ம திரும்ப திரும்ப செஞ்ச வேலையாக இருந்தாலுமே மைண்டு வந்து பிரிஸ்காக அரை மணி நேரத்துலேயே முடிச்சிடும். இதே இது நம்ம வந்த உடனே மொபைலை எடுத்துகிட்டு சொகுசாக கட்டிலில் படுத்தோம் அப்படின்னு சொன்னால், நான் காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னால் மதியம் 1 மணி வரைக்கும் நம்ம எந்திக்கவே மாட்டோம். இது உண்மையான விஷயம், நானே பண்ணியிருக்கிறேன். ஸோ நம்ம மைண்டு மேப் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கிடணும். இது நம்ம இல்லத்தரசியாக இருக்கிறவங்க. இதே இது வேலைக்கு போகிறவங்க கூட அதே தானே, அவங்களுக்கு டைமிங்குள்ளே வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணி அவங்க வீட்டு வேலையும் பார்த்துட்டு ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணிட்டும் வராங்க. நம்மளுக்கு அப்படி கிடையாது, வீட்டில் தான் இருக்கிறோம். ஸோ நம்ம வேலையை இஷ்டப்பட்டு செய்யணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம மைண்டு அண்டு உடம்பை நம்ம ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும். இப்போ மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய சுவர், அப்புறம் வந்து நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, நம்ம பார்க்கக்கூடிய என்விரான்மெண்ட்டை வந்து ரொம்ப அழகாக வச்சுக்கிடணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சுவரில் ஏதாவது நமக்கு பிடிச்ச மாதிரியான ட்ராயிங்ஸ் வரைஞ்சி வச்சுக்கலாம். இல்லை நம்ம சுவரில் வந்து ஏதாவது ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிக்கலாம். பார்க்கும்போது எனக்கு பிடிக்குது, அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும். அட்லீஸ்ட் நம்ம வீட்டில் ஒரு மணி பிளான்ட்டாவது வளர்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த மணி பிளான்ட் வளர்றது, அதை வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா அருமையாக இருக்கும்ல. அதெல்லாம் வந்து மைண்டுக்கான ரெஃப்ரெஷன். நம்ம உடம்பு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிடணும். இது வந்து நான் சொல்லக்கூடிய விஷயத்துலேயே முக்கியமான ஒன்று. நான் பண்ணிகிட்டு இருந்த முன்னாடி இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே நமக்கு தோணாது. சாயங்காலமாக குளிச்சிக்கலாம், அப்புறமா குளிச்சிக்கலாம். நம்ம டெய்லி தான் குளிக்கிறோம், எல்லா வேலையும் முடிப்போம். அப்புறம் வேலை இருக்குது, காலையில் சமைக்கணும், மதியம் சமைக்கணும், நைட்டு சமைக்கணும், சமைச்சிக்கிட்டே தான் இருக்கிறோம். இதில் எங்கிட்டு குளிக்கிற, அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு நேராக சாயங்காலம் குளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்துவோம். இப்போ நினைப்பீங்க பார்க்குறவங்க, குளிக்கிறதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நம்ம டெய்லி நம்ம குளிக்க மாட்டிங்களா என்ன அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாது. காலையில் எந்திரிச்ச உடனே ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த வேலை நம்ம சோம்பேறித்தனமே வராத அளவுக்கு நம்மளை கொண்டு வருங்க. இது நிதர்சனமான உண்மை. நான் ஃபாலோ பண்ணுறேன், உண்மையிலே சொல்கிறேன். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா குளிச்சிக்கலாம், அப்புறம் மதியம் ஆயிரும், சரி சாயங்காலமாக குளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுனால தான் வேலையெல்லாம் பெண்டிங் ஆச்சு, ரொம்ப சோம்பேறித்தனமாச்சு. அப்படி யாராவது ஒரு சிஸ்டர்ஸ் இல்லை பார்க்குறவங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சோம்பேறித்தனத்தை நம்ம 100% வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ இது நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டது. ஒரு வழியாக நான் உங்ககிட்ட பேசி
பண்ணிக்கிட்டு சோம்பேறித்தனம் இல்லாமல் சாப்பாடும் செஞ்சு முடிச்சுட்டு சிக்கன் பிரியாணி பார்சலும் பண்ணியாச்சு. சிக்கன் பிரியாணி, ரைத்தா, பெப்பர் சிக்கன் எல்லாமே ரெடி பண்ணி பார்சல் பண்ணி இன்றைக்கி செம்மையாக ஒரு சாப்பாடு சாப்பிட போகிறோம். நீங்கள் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லி. சோம்பேறித்தனத்தை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் வேறு என்னென்ன மாதிரிலாம் செய்வீங்க, என்னென்ன மாதிரிலாம் பிளான் பண்ணுவீங்க, இது கூடவே நான் சொன்னது கூடவே நீங்கள் வேறு ஏதாவது புது விஷயங்களை ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளையே ப்ளசண்ட்டாக வச்சுக்கிடணும். அதுதான் ஃபஸ்ட்டு நான் சொல்ல வர்றது. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே சோம்பேறித்தனம் இல்லாமல் ஒரு லைக்கை பண்ணி விட்டுட்டு சப்ஸ்கிரைபரும் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் இப்போத்துலேருந்தே சோம்பேறித்தனத்தை முறியடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படியே லைக்கை போட்டு விட்டு போங்க ஃபேமிலிஸ். இப்போ புதுசாக ஹைப்புன்னு ஒரு பட்டன் வந்திருக்கு, அதையும் கிளிக் பண்ணி ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு போங்க.